नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த தொலைக்காட்சி மூலமாக, ஷாலினி தொலைக்காட்சி மூலமாக, முகநூல் நேரடி ஒளிபரப்பின் வழியாக, சமூக வலைதளமான யூடியூப் வழியாக உலகம் முழுவதும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். சத் சங்கத்தின் தொடர்விற்குள் நுழைவோம். கண்கள் ஐந்தும் கலந்திருக்கின்றது. பாண்டி நாட்டு முதல்வன் கண்கள் 3, அரசன் கண்கள் 2. சில நேரத்தில் அறிவுக்கு எட்டாவிட்டாலும் ஆன்மாவிற்கு எட்டும் ஒரு அமானுஷ்ய புருஷன் முன்னிருக்கின்றான். அது மட்டுமல்லாது, சேர நாட்டுக்கோ சோழ நாட்டுக்கோ சதாசிவன் எப்பொழுதாவது வந்து செல்லும் விருந்தாளி. பாண்டி நாட்டுக்கோ வீட்டோடு மருமகன். இமவான் கூட தன் மகளான பார்வதியை கொடுத்தான் சதாசிவனுக்கு. பாண்டி நாட்டிலே நாங்கள் பெண் கொடுக்கவில்லை, மாப்பிள்ளை எடுத்தோம். எங்களுக்கு வீட்டோடு மாப்பிள்ளை. வீட்டிற்குள் புழங்கும் போதெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையை பார்த்து கொண்டே இருப்பது சகஜம். வீட்டோடு மாப்பிள்ளையோடு எப்படி புழங்குவோமோ அப்படித்தான் பாண்டி நாட்டு மக்கள் சுந்தரேச பெருமானோடு புழங்கினார்கள். கேட்டதற்கெல்லாம் கேடில்லாமல் கொடுத்தான், பல நேரத்தில் கேளாது அளித்தான். பாண்டியனுக்கு ஏதோ பொறி தட்டியது. குதிரைகள் அளவுக்கு மீறிய அழகோடும் அளவோடும், குதிரை மேலிருக்கும் வீரர்களோ காரணமே இல்லாத, தேவையே இல்லாத புஜபல பராக்கிரமத்தோடும், குதிரைப்படையின் தலைவனோ தேவையே இல்லாத அழகோடும், தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத அளவிற்கு தேஜஸோடும், அந்த தொழிலுக்கு தேவையான பணிவு இல்லாமலும் இருப்பதை கண்டதும் பாண்டியனுக்கு பொறி தட்டுகிறது. இவன் வியாபாரி கூட அல்ல. வியாபாரம் முடித்த பிறகு குதிரைகளை ஒப்படைக்க வந்திருக்கின்ற சேவகன். குதிரை சேவகனுக்கு இவ்வளவு தைரியமா? மன்னனை கண்டு மண்டியிடவும் இல்லை, மண்டியிடுவது போகட்டும், மண்டை வணங்கவே இல்லை. இது கூட பரவாயில்லை, அடுத்ததுதான் ஆரம்பிக்கின்றது வில்லங்கமே. அரசன் வாத ஊரரை அணைத்துக் கொண்டு, வாத ஊரரே, சிறுவயதிலிருந்தே எனக்கு நண்பராக இருந்தும்
இதுவரை ஒருமுறை கூட தன்னுடைய சுகத்திற்காக அரசின் பதவியையோ புகழையோ பணத்தையோ உபயோகப்படுத்தாத நேர்மையோடு இருந்தும் அங்கையர்கண்ணி அன்னை மீனாட்சியையும் சுந்தரேச பெருமானையுமே ஒரே சுகமாய் கருதி வாழ்ந்து வந்த உங்களை சில வினாடிகளில் மூட ஒற்றர்கள் அருளிய ஒற்றர்கள் சொல்லிய கூற்றின்படி ஒற்றர்கள் உளவு சொல்லியதனால் எத்துணை சாதாரணமாக சந்தேகப்பட்டு விட்டேன். மன்னியுங்கள். உங்களை சிறையில் அடைத்தமைக்கு தோளை தழுவி மேனி சிறையில் வருந்தியதோ என்று கேட்டு சிறையில் சூடேறிய உடலை தன் கண்ணீர் தோய்ந்த கண்களாலும் பொங்கும் அன்பு ஒழுகும் கரங்களாலும் குளிர வைத்து மன்னிப்பு கேட்கின்றான் பாண்டி நாட்டு அரசன். ஒருவேளை வாதவூரரை சிறையில் இட்ட கோபத்தினால்தான் வந்திருக்கும் குதிரை சேவகன் வணங்க மறுக்கின்றானோ என்று மனதில் நினைத்து குதிரை சேவகனையும் மனங்குளிர வைத்து திரும்ப அனுப்ப வேண்டும் என்பதற்காக பாண்டி நாட்டின் மிக உயர்ந்த பட்டான திருபுவனப்பட்டை கொண்டு வந்து திருபுவனப்பட்டு வெள்ளியால் நெய்து தங்கம் போர்த்தி முத்தால் தைக்கப்பட்டது. பாண்டி நாடு மிகப்பெரிய கடற்கரை உடையது என்பதனால் முத்து குளித்தல் பாண்டி நாட்டின் மிகப்பெரிய தொழில். வெள்ளியால் சலித்து தங்கம் மெழுகி முத்தால் கோர்த்தது திரிபுவனப்பட்டு. திருபுவனப்பட்டாலான பொன்னாடையை கொண்டு வந்து தானே போர்த்துவதற்கு விரிக்கின்றான். குதிரை சேவகனோ பொன்னாடை போர்த்துவதற்கு கூட தன் தலை வணங்கிவிடக்கூடாது என்பதற்காக தலையை வணங்காது குதிரைகள் ஓட்டி வந்த சாட்டையை நீட்டுகின்றான். இதன் மீது போர்த்தும். அரசன் சற்றே அலண்டுதான் போனான். பாண்டி நாட்டு அரசன் அமைச்சரிடம் சொல்லி போர்த்துவதற்கு பதிலாக தானே விரித்தும் கூட பொன்னாடை வாங்கிவிடக்கூட தலையை வணங்கிவிடக்கூடாது என்பதற்காக குதிரைகளை ஓட்டி வந்த சாட்டையை நீட்டுகின்றான் குதிரை சேவகன். ஆழ்ந்து பார்த்தோமானால் இங்கு பாண்டிய நாட்டு மன்னன் எந்த தவறுமே செய்யாதது போலதான் இருக்கின்றது. ஆனால் ஏன் குதிரை சேவகனாய் உருவெடுத்து வந்த சுந்தரேசர் ஏன் பாண்டிய நாட்டு மன்னனை அவமதிக்கின்றார்? மேம்போக்காக பார்த்தால் பாண்டி நாட்டு மன்னன் தவறு செய்யாதது போலவே தோன்றும். ஆழ்ந்து பார்த்தால் ஒரு அரசனுக்கு தேவையான அடிப்படை குணம் அகக்கண் மலர்ந்திருத்தல். அவனுக்கு அகக்கண் மலர்ந்திருக்குமானால் வாதவூரர் இருக்கும் நிலையும் செய்த செயலும் எடுத்த முடிவும் அதன் இலக்கணமும் காதலின் நேர்மையும் புரிந்திருக்கும். அரசின் நடைமுறைகளில் நல்லவனாயிருந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவையான அகக்கண் மலராதவனாயிருந்ததனால் அவனுடைய பொறுப்பை அவன் செய்தாலும் முழுமையான தகுதியை அவன் பெற்றிருக்கவில்லை.
அவனுக்கு நாடு, நகரம், சட்டம், திட்டம், விதிகள், தர்மம், நன்மை, தீமை இவைகளை தாண்டிய வெகு சிலருக்கே வாய்க்கக்கூடிய காதலின் நேர்மையான பக்தி, அந்த நிலையிலிருந்து அந்த பக்தன் மனம் எப்படி இயங்கும் என்கின்ற அறிவு, அந்த இலக்கணத்தை புரிந்து கொள்ளும் தெளிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கின்றது. பாண்டி நாடு பரம்பெருமான் பரம்பொருள் சுந்தரேசன் நாடு வெறும் விதி சார்ந்து இயங்குவது சாத்தியமல்ல, சட்டம் சார்ந்து இயங்குவது சாத்தியமல்ல. பீடத்தில் இருப்பவன் தெய்வீகமும் தெரிந்தவனாயிருந்திருக்க வேண்டும், இருந்தாக வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாண்டி நாட்டு மன்னர்களுக்கு விதி புரியவில்லையோ, சுந்தரேசன் கண்ணகியை அனுப்பினான். வாழ்வின் மதி புரியவில்லையோ, தானே வந்தான். விதி புரியாது சதிக்கு ஆட்பட்டு கோவலனை கொன்றதால் தன் நகரையே எரித்தான். கண்ணகி விரும்பினாலும் சுந்தரேசர் அனுமதி அளிக்காமல் எரிந்திருக்க முடியாது, எரிக்க அனுமதித்தார். பீடத்தில் இருப்பவனுக்கு புரிந்தாக வேண்டும். இப்பொழுதும் பாண்டியனுக்கு புரிந்தாக வேண்டும் என்பதற்காக இந்த முறை எரிக்கவில்லை. ஏனென்றால் பாண்டியன் கொன்று வர உத்தரவிடவில்லை, சிறையில் தான் வைத்தான். அதனால் சிறிய தண்டனை, வைகையை பெருக்கெடுத்து நீரால் நனைத்தார். நேரடியாக தானே இருந்து ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கும் பரமனின் தேசம் பாண்டி தேசம். எந்த நாட்டில் நடந்த எந்த லீலையை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், தன் சொந்த நாட்டில் பெருமான் செய்த லீலைகளுக்கு சமமே ஆகாது. சில நாடுகளுக்கு பெருமான் இன்டர்நேஷனல் டயலிங் ஐஎஸ்டி கால், சில நாடுகளுக்கு பெருமான் ஸ்டேட் டு ஸ்டேட் கால், சில நாடுகளுக்கு பெருமான் லோக்கல் கால், சில நாடுகளுக்கு பெருமான் இன்டர்காம், பாண்டி நாட்டவர்களுக்கோ வீடியோ கால். நினைத்தவுடன் நேர் நின்று நிஜமாய் நிலைத்திருக்கும் பாண்டி நாட்டவர்க்கு நினைத்தவுடன் நேர் நின்றிருக்கும் பெருமான். சற்றே அதிர்ந்து போனான் பாண்டி நாட்டரசன். இருந்தாலும் சூழலை இன்னும் கசப்பாக்கிக் கொள்ள விரும்பாமல், தான் செய்தது தவறு என்கின்ற காரணத்தாலே, ஏற்கனவே ஒரு தவறை செய்து விட்டோம், இன்னொரு முறை செய்ய வேண்டாம் என்கின்ற தெளிவோடு திருபுவனத்து பொன்னாடையை கொண்டு வந்த சாட்டைக்கே அளிக்கின்றான். அது சாட்டை அல்ல, பெருமான் கையில் இருப்பதால் திரிசூலம். அஸ்திரத்திற்கே பொன்னாடை அளிக்கப்பட்டது.
வாங்கிய பெருமான் லாவகமாக அதை தலை மீது தூக்கி எறிகிறார். அது தானாகவே தலையில் சுற்றி தலைப்பாகையாக நிற்கின்றது. கண்ட பாண்டியன் சற்று கடுகடுத்துத்தான் போனான். வாங்கிய விதமே ஒரு மாதிரி இருக்கு, இதுல ஸ்டைல் வேறையா? குதிரை சேவகன் கேட்கின்றான், அடுத்தென்ன செய்யலாம்? போதும் உபசரிப்பெல்லாம். சூழலை பார்த்தால் அரசன்தான் சேவகன் போலவும் குதிரை சேவகன் அரசனைப் போலவும் தெரிந்தது. பாண்டி நாட்டு அரசன் சொல்லுகின்றான், கொண்டு வந்த குதிரையெல்லாம் லாயத்தில் கட்டிவிடுங்கள். எங்கள் நாட்டில் மிகப்பெரிய குதிரை லாயம் இருக்கின்றது. சிரித்துக்கொண்டே சொன்னான் குதிரை சேவகன், உங்கள் நாட்டின் லாயங்கள் எதுவும் எங்கள் குதிரையை வைத்திருப்பதற்கு லாயக்கற்றவை. உங்கள் நாட்டு குதிரைகள் 6 அடி குதிரைகள், இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கும் குதிரைகள் 10 அடி குதிரைகள். உங்கள் நாட்டின் குதிரைகள் 6 அடி நீளம் மட்டுமே உடையவை. இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கும் குதிரைகள் 12 அடி நீளம் உடையவை. உங்கள் லாயங்கள் எங்கள் குதிரைகளுக்கு லாயக்கற்றவை. அது மட்டுமல்லாது எண்ணிக்கை அளவிலும் 2000 குதிரைகளுக்குத்தான் லாயங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் கொண்டு வந்திருப்பதோ 80,000. எப்பெல்லாம் பாண்டி நாட்டு மக்கள் பாண்டி நாடு சதாசிவனுக்கு சொந்தமானது, அதனால்தான் எல்லா பெருமையும் என்பதை மறந்து சதாசிவன் பெருமையை தங்கள் பெருமையாய் நினைக்கின்றார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்கு பாடம் சொல்லியே ஆக வேண்டிய காரணத்தால் அன்னை மீனாட்சி திருமணத்திற்கே சமைத்த உணவையெல்லாம் ஒருவனை வைத்து உண்டு முடித்தவன், 2வது நபருக்கு அன்னம் இல்லாமல் செய்து வைத்தவன், குதிரைகளுக்கா குறை வைப்பான்? அரசன் சற்று வெட்கித்தான் போனான். குதிரை சேவகனே தீர்வையும் அளிக்கின்றான். இந்த குதிரைகள் மழையினாலும் வெயிலாலும் வருந்தாதவை, கவலை கொள்ள வேண்டாம். வெட்டவெளி நிலத்தை காட்டுங்கள், போதுமானது. எங்கள் சேவகர்களுக்கு குதிரைகளுக்கான லாயத்தையும் கட்டி வைக்க தெரியும். லாயத்தையும் நாங்களே கட்டி வைத்து குதிரைகளை வைத்து விட்டு செல்லுகின்றோம். சற்றே வெட்கப்பட்டாலும் அரசனுக்கு அகம் குளிர்ந்தது. ஆஹா, பெரும் பிரச்சனை தீர்ந்தது. அப்படியே ஆகட்டும் என்றான். வாதவூர் பெருமானுக்கு விடுதலை. நேரடியாக அவர் சுந்தரேசனை தரிசிக்க செல்லுகின்றார். வந்த குதிரை சேவகனோ குதிரைப்படை முழுவதையும் கொண்டு சென்று வெட்டவெளியில் லாயமும் குதிரை லாயம் செய்து குதிரைகளை எல்லாம் கட்டிவிட்டு கணக்கை ஒப்படைத்துவிட்டு சென்று வருகின்றேன் என்று மறைந்து விடுகின்றான். இது எல்லாம் நடப்பதற்கு மாலையாகி விடுகின்றது. அதுவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவு 12 மணிக்கு மேல்தான் ஆரம்பித்தது பிரச்சனை. வந்த பரியலாம் திடீரென்று நரியாய் மாறி, குதிரையெல்லாம் நரியாய் மாறி, பரியலாம் நரியாய் மாறி, அக்கம் பக்கத்திருந்த யானை, காலாட்கள், மற்றது அனைத்தையும் கண்டபடி கடித்து குதறி துவங்க, மிச்சம் இருந்த நரிகள் சிலது ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்ய, பயிர்களை அழிக்க, திருநாய்களை விரட்ட,
வீடுகளுக்குள் புகுந்து விளையாட ஊரே அல்லோல கல்லோலப்பட்டது. ஒற்றர்கள் ஓடுகிறார்கள் அரசனிடம். ஐயோ அரசே, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏதோ மந்திரம், ஏதோ மாயம், ஏதோ சதி, ஏதோ சூது. வந்த குதிரையெல்லாம் குதிரை அல்ல, நரி. அவை யாவையும் பரி அல்ல, நரி. அலண்டு போனான் அரசன். என்னடா நடக்கிறது இங்கே? ஒருவேளை வாதவூரார் மந்திரக்காரரோ மாயக்காரரோ தந்திரம் செய்கின்றாரோ வஞ்சகம் செய்கின்றாரோ? யாரங்கே பிடித்து வாருங்கள் வாதவூரானை மீண்டும். மணிவாசகப் பெருமானுக்கு மீண்டும் கைது. கையிலே விலங்கிட்டு காலிலே விலங்கிட்டு இழுத்து வருகின்றார்கள் காவலர்கள். கடுங்கோபத்தோடு வாதவூராரை பார்த்து அரசன் கேட்கின்றான், என்ன விளையாட்டு இது? யாரிடம் இந்த மாயமும் மந்திரமும்? காலையில் பரிகளாய் வருகின்றன, இரவில் நரியாய் மாறி நகரத்தையே உலுக்குகின்றன. யாரிடம் இந்த மந்திர வேலை, மாய வேலை, சித்து வேலை? ஐயா, இது சித்து அல்ல, சக்தி என்று அவனுக்கு புரிந்திருக்கவா போகின்றது? டேய், பித்தர்கள் செய்தால் சித்து, ஜீவன் முக்தர்கள் செய்தால் சத்து. பித்தர்கள் செய்தால் சித்து, ஜீவன் முக்தர்கள் செய்தால் சத்து. இது புரியாத நீ ஒரு தத்து. இன்னமும் பாண்டியன் பாடம் கற்கவில்லை. தன்னை தாண்டிய ஏதோ ஒன்று இங்கு நடக்கின்றது. சற்றே அதை அகத்தை அகற்றி வைத்து அகக்கண்ணால் பார்ப்போம் என்று அவன் பார்க்க தவறுகிறான். அகத்தை அகற்றி வைத்து அகக்கண்ணால் பார்ப்போம் என்று பார்க்க தவறுகிறான். கொண்ட கோபம் கண்களை மறைக்க காவலர்களுக்கு உத்தரவிடுகின்றான், வாதவூரனை சிறையில் தள்ளி வாட்டுங்கள். பரிகளாய் வந்து நரிகளாய் மாறிய இந்த நரியையெல்லாம் அடித்து துரத்து. இப்போ அதுக்கு வேற தனியா பணம் செலவு பண்ணி ஆகணும். குதிரைக்கு செலவு பண்ணதெல்லாம் போக பரியாய் வந்து நரியாய் மாறி நாட்டையே நாசமாக்கி ஊருக்குள் சுற்றி கொண்டிருக்கும் நரியையெல்லாம் பிடித்து காட்டிற்குள் துரத்துவதற்கான அடுத்த கவலை. என்னே பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனை. யாராலும் இந்த நரிகளை அடக்க முடியவில்லை. சிவகணங்கள் யாரால் என்ன செய்ய முடியும்? அம்பு துளைக்க மறுக்கின்றது, கதை பிளக்க மறுக்கின்றது, நெருப்பு பந்துகளை கண்டு அஞ்ச மறுக்கின்றன, தீவட்டிகளை தீப்பந்தங்களை பந்தை போல உண்ணுகின்றன. உண்டு நெய்யின் ருசி சற்று குறைவே இருக்கின்றது, விளக்கெண்ணெய் ஊற்றினீர்களாடா விளக்கெண்ணெய்களா என்று பந்தத்தை தின்றுவிட்டு தீயை துப்புகின்றன. ஏண்டா, பந்தத்திற்கு பசுனை ஊற்றச் சொல்லி பாண்டிய நாட்டிற்கு வளம் கொடுத்தால் விளக்கெண்ணெயாடா ஊற்றுகின்றீர்கள் விளக்கெண்ணெய்களா என்று
வந்த நரிகள் வக்கனையோடு பந்தத்தை தின்று தீயை துப்புகின்றன. இரவு முழுவதும் பாண்டிய நாடு அல்லோல கல்லோலப்பட்டது. வெடிந்ததும் ஒன்றுமே நடக்காதது போல 80,000 நரிகளும் மறைந்து விட்டன. அரசனுக்கு திடீரென்று சந்தேகம். கண்டதெல்லாம் கனவா? இரவு நாம் நடத்திய போரெல்லாம் ஒருவேளை நம்முடைய பைத்தியக்காரத்தனமா? சேனையெல்லாம் திரட்டி வீட்டுக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்க சொல்லி நரிகளை எல்லாம் உருட்டி அடிக்க எல்லாம் திரட்டி வைத்தால் காலையில் ஒரு நரியும் காணோம். ஆனால் அவைகள் விட்டு சென்ற எச்சம் மட்டும் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. கடித்து குதிரிய மிச்சங்கள், துப்பிய தீப்பந்த எச்சங்கள், வாய் வழியாகவும் வயிறு வழியாகவும் விட்டு சென்ற மிச்சங்கள், இவை எல்லாம் நாடு முழுக்க பரவி கிடக்கின்றது, பறந்து கிடக்கின்றது. ஆனால் ஒரு நரியை கூட காணோம். அப்பொழுதும் இந்த மூட பாண்டியனுக்கு மனதில் உரைக்கவில்லை. அப்பொழுதாவது வாதவூரரை சிறையிலிருந்து விடுவித்து அவர் வழி செல்ல அனுமதித்திருக்கலாம். அவனுக்கு பாண்டியனுக்கு வந்த கெட்ட நேரம். அதை செய்ய மனம் மறுத்தது, செய்யவில்லை. சுந்தரேச பெருமான் மூன்றாவது கண்ணால் சற்று கீழ்நோக்கி பார்த்தால் நெருப்பு, மேல் நோக்கி பார்த்தால் நீர் கங்கை. சற்றே மேல் நோக்கி பார்த்தார். இவன் பெருந்தவறு செய்யவில்லை, அதனால் பெருந்தண்டனை வேண்டாம் என்று சற்று மேல் நோக்கி பார்த்து கங்கா என்றழைத்தார். புரிந்து கொண்ட அன்னை கங்கை பொங்கி எழுந்து நாட்டையே வைகையால் மூழ்கடித்தாள். வரலாறு காணாத வெள்ளம். வைகை கரையெல்லாம் உடைத்துக் கொண்டு ஊருக்குள் புகுந்து அரண்மனையை நிரப்பி ஆலயத்தின் வாசலை தொட்டு நமஸ்கரித்து விட்டு நிற்கின்றாள். ஆலயம் தவிர மற்ற எல்லா இடமும் பெரு வெள்ளம் சூழ்ந்து கிடக்கின்றது. என்ன செய்வதென்றே புரியாமல் திக்கினான், திணறினான். அமைச்சர்களை கூட்டினான் அரசன். அடியார் நெஞ்சங் கலங்கினால் நாடே கலங்கும், அதனால் வந்த வெள்ளம் இது எனும் உண்மையை சொல்லாமல் அரசே, ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து வீட்டுக்கு ஒரு ஆளை திரட்டி வெள்ளத்தை அடைத்து விடலாம். இடிப்பார் இல்லாது இருக்கும் அரசன் கெடுப்பாரின்றி தானே கெடுவான் என்பது போல எடுத்துரைக்க யாரும் இல்லாததனால் அரசனும் இதைத்தான் தீர்வு என்று கருதி கொண்டு முரசறைந்து ஊருக்கெல்லாம் உத்தரவிட்டான். வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும், ஒரு வீட்டிற்கு இத்துணை நீளம் கரையை மண்கொண்டு அடைக்க வேண்டும், வைகை உடைப்பை தடுக்க வேண்டும். ஊரே திரண்டது. எங்கிருந்தெல்லாமோ கல்லையும் மண்ணையும் சுமந்து வந்து கொட்டினார்கள். ஆணைகள் கல்லெழுத்தது. மிச்சம் மீதி இருந்த காளைகளும் குதிரைகளும் மண்ணிழுத்தன. மனிதர்கள் மரங்களை வெட்டி போட்டார்கள். எல்லாருமாய் சேர்ந்து வைகையை அடைப்பதற்கு
தனக்கு தனக்கு நியமிக்கப்பட்ட பாகங்களிலே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் மாத்திரம் வேலை நடக்காமல் தாழ்வான பகுதியாகவே இருக்கின்றது. அந்த ஒரு இடம் தாழ்வான பகுதியாக இருப்பதனால் அதன் மூலம் கங்கை பொங்கி வந்து கொண்டிருக்கின்றாள், வைகை மதுரைக்குள் வந்து கொண்டிருக்கின்றாள். மற்ற கரையெல்லாம் பலமாக இருந்தாலும் அந்த ஒரு இடம் பலவீனமாக இருப்பதனால் மற்ற கட்டப்பட்ட கரைகளும் உடைந்து விடுமோ என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. மீண்டும் ஒற்றர்கள் ஓடுகின்றார்கள். பாண்டியன் அரண்மனைக்கு, அரசே அரசே, நாடு முழுவதும் சேர்ந்து கரையை கட்டிவிட்டது, ஒரு இடத்தில் மாத்திரம் கரை கட்டப்படவில்லை. வந்தி எனும் வயதான பாட்டிக்கு அளிக்கப்பட்ட இடம் அது. அவள் இடம் மட்டும் கரை கட்டப்படாததனால் அந்த இடத்தின் வழியாக வைகை பொங்கி ஊருக்குள் வருகின்றது. அந்த ஓரிடத்தின் வழியாக வைகை வருவதனாலே மற்ற கரைகளையும் உடைத்து விடுமோ என்கின்ற பயம் நிலவுகிறது. என்ன செய்வது? அரசனுக்கு கோபம். கண்கள் சிவக்க, யாரந்த கிழவி, ஏன் அவள் அடைக்கவில்லை? அரசே, நாங்களும் விசாரித்தோம். அவளோ வயதான கிழவி, மதுரையிலே வீதியிலே புட்டு விற்று பிழைக்கும் கிழவி, பிட்டும் இட்டிலியும் விற்று வாழுகின்றவள். ஏன் அவளுக்கு ஆள் பிடிக்க வசதி இல்லையா? இருக்கிறது. அவளும் ஒருத்தனை பிடித்திருக்கிறாள். பின் ஏன் அதை அடைக்கவில்லை? அவன் ஏன் வேலையை செய்யவில்லை? என்ன பிரச்சனை இதில்? அரசே, நாங்கள் நேரில் சென்று பார்த்தோம். அவள் ஒரு ஆளையும் பிடித்திருக்கிறாள். வாட்ட சாட்டமாக, ஆசானு பாகுவாக, தாடி மீசையோடு தலைப்பாகையோடு நன்றாகத்தான் இருக்கின்றான். இவள் என்ன கூலி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்ல, அவனோ இல்லை இல்லை, உன் புட்டும் இட்டலியும் போதும் என்று சொல்ல, இவளும் சமைத்து போட்டுக்கொண்டே இருக்கின்றாள், அவனும் தின்று கொண்டே இருக்கின்றான். காலையிலிருந்து இவள் வடித்து கொட்டி கொண்டிருக்கின்றாள், அவன் அழித்து கொட்டி கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாய் வாயா வாய்க்காலா என்று தெரியாமல் இட்டலியும் புட்டும் உள்ளே சென்று கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஏன் அவனை கேட்கவில்லை? கோபத்தோடு சீறினான் அரசன். இவர்களோ, அரசே, சென்று கேட்கத்தான் சென்றோம். அவன் தின்று கொண்டிருந்தான். ஏனடா தின்று கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் வைகையை அடைப்பாய்? கரை உடைந்து மீண்டும் நாட்டுக்குள் வந்தால் பெரும் அபாயம் அல்லவா என்று கேட்டோம். அவன் எங்களை திரும்பி கூட பார்க்காமல் புறங்கையை நீட்டி ஹ என்று ஒரு நாயை துரத்துவது போலே கையை அசைத்தான். எங்களுக்கு உயிரே நடுநடுங்கி ஓடி வந்திருக்கின்றோம். என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இந்த நாட்டிலே எல்லாம் மாயமாயிருக்கிறது, மந்திரமாயிருக்கின்றது. நீங்களே வந்து நெறியை கேட்க வேண்டும் ஐயா. எங்களால் இதை இதற்கு மேல் கண்டிக்க முடியாது. செங்கோலை தாங்கி பாண்டியன் சினத்தோடு புறப்பட்டான். கிளம்பிருச்சு கைப்புள்ள. வேக வேகமாக வைகை கரைக்கு வந்து நின்றது. ஏற்கனவே பரிதவிப்போடு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, தட்டு தட்டாய் புட்டும், வட்டி வட்டிலாய் இட்லியும்,
சட்டினி வகையறாக்களையும் சேர்த்து வைத்து மொத்தமாய் முழுங்கிவிட்டு, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு பாட்டி, வேலைதானே செய்தால் போச்சு அதற்கென்ன என்று செம்மாட்டை சுற்றி முகத்திற்கு வைத்துக் கொண்டு குப்புறப்படுத்து கிடந்தான் வேலையாளி. இந்த வந்திப்பாட்டியோ காலை வருடிக்கொண்டு, ஐயா நீ சொன்னபடி கூலிதான் கொடுத்து விட்டேனே, வேலைக்கு போகப்படாதா? அரசனின் ஊழியர்கள் வந்து ஏற்கனவே பார்த்துவிட்டு போய்விட்டார்கள், இந்நேரம் அரசனுக்கு சொல்லி இருப்பார்கள். வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஐயா எழுந்திரு, ஐயா எழுந்திரு. இந்த கூலியாளோ வந்தி பாட்டி காலை வருடி சீண்டுவதை தன்னுடைய பாத சேவை செய்வதாக பாவித்து கொண்டு, ஆஹா உண்ட மயக்கத்தில் ஒரு பாட்டி பாத சேவை செய்தால் நன்றாகத்தான் இருக்கிறது என்று கையில் முகம் பொதித்து கவலை இல்லாமல் புன்னகையோடு படுத்து கிடக்கின்றான். வேகத்தோடு செங்கோல் தாங்கி வந்த பாண்டியனோ, யாரங்கே? வந்திக்கு வந்த கூலியாள் நீதானோ? வேலையை செய்யாமல் உண்டுவிட்டு உறங்கிக் கொண்டிருப்பது யாரங்கே? எழுந்திரு, அரற்றினான் வேகத்தோடு. குப்புறப்படுத்து கிடந்த தொழிலாளி கூலியாள், யாரப்பா அளவுக்கு மீறி சத்தத்தை அரட்டுவது என்று மெதுவாக முழு உடம்பையும் திருப்பாமல் தலையை மட்டும் திருப்பி நிமிர்ந்து பார்த்தான். கண்கள் 5 கலந்தன. திரும்பவுமா? அதே நீலம் பொதிந்த ஜாலக்கண்கள். குதிரை சேவகனாய் வந்தவனுடைய இரட்டை பிறவியாக இருப்பானோ என்று சந்தேகப்படுகின்ற விதத்திலே தோளும் திருபுயமும் ஆஜானு பாகுவான கரங்களும் முட்டியை தொடுகின்ற விரல்களும் தெரித்த மார்பும் திமிர்ந்த கண்களும் குழித்த கண்ணமும் குமிழ் செவ்வாயும் பனித்த செஞ்சடை பக்கத்தில் இருப்போர்க்கு தெரியாதிருக்க தரித்த தலைப்பாகையும் மண்ணொட்டாத மீசையும் மலர்ந்த முகத்து தாடியும் யாரையடா வேலை செய்ய சொல்லுகின்றாய் என்கின்ற ஏளனத்தோடு நிமிர்ந்த பார்வையும் பாண்டியன் நின்றிருந்தாலும் பாண்டியன் உயிர் விழுந்தது. கூலியாள் படுத்திருந்தாலும் அவன் உயிர் விழுந்திருக்கவில்லை. பாண்டியன் நின்றிருந்தாலும் அவன் உயிர் நின்றிருக்கவில்லை. குதிரை சேவகனின் இரட்டை பிறவியாய் இருக்குமா? அல்லது அவனேதானா? இன்னும் இவன் ஊரை விட்டு போகவில்லையா? அன்றே அவனை பிடித்து வைக்க மறந்த நம் முட்டாள்தனமா? எப்படி இந்த சூழலை எதிர்கொள்வது என்று தெரியாமல் கண்கள் 5 கலக்க நின்று கொண்டிருக்கின்றான் பாண்டியன்.
சத்சங்கம் துவங்கும் பொழுது கலந்திருந்த அதே 5 கண்கள் இப்பொழுது மீண்டும் கலந்திருக்கின்றது. எப்படி பிரியும், எப்போது பிரியும், ஏன் பிரியும், என்ன நடக்கும், தொடர்ந்து காணுங்கள். நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையிலிருந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.